வணக்கம். உலக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் திருச்சி சத்தி சித்த வைத்திய சாலையின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாய்க்கடியை பற்றி பார்ப்போம். இப்பொழுது நாட்டில் நாய்கள் அதிகமாக நடமாடுகின்றன. அது ஒரு நாய்க்குட்டி 10 குட்டி கூட போடும், 15 குட்டி கூட போடுது, 5 குட்டி போடுது, 2 குட்டி கூட போடுது. இந்த மாதிரி நாய்கள் உற்பத்தி அதிகமாகிவிட்டது. அந்த உயிர்களை கொல்லக்கூடாதா என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட. ஆனால் அந்த நாய்கள் கடித்தால் மனிதர்கள் படுற பாடு பெரும்பாலாக போயிடுது. இதில் ஒரு சில நாய்கள் கடித்தாக்க விஷம் ஏறாது, ஒரு சில நாய்கள் கடித்தா விஷம் ஏறும். இப்படி பார்த்தா வெறி நாய் கடின்னு ஒன்று இருக்குது. வெறி நாய் கடினா மற்ற நாயெல்லாம் குரு குருக்கு சத்தம் போட்டு போவோம், நம்மளை கடிக்க வர மாதிரி போவோம், அது தன்னாலேயே ஓடி போயிடும். வீட்டில் வளர்க்குற நாய்களும் அதே மாதிரி தான், குலைச்சிட்டே வரும் ஆனால் கடிக்காது. ஒவ்வொரு நாயும் குலைக்காமே வரும், கடிச்சு போடும். கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம், அப்படி பழமொழி உண்டு. அந்த பழமொழி ஏன் வச்சாங்கன்னா நாய் வரும்போது கல்லை எடுக்க முடியாது, பயத்தில் எடுக்க மாட்டோம் கடிக்க வர நாய் பார்த்தா. அந்த மாதிரி அதனால் அந்த பழமொழி அதுக்கு தான் வச்சாங்க. அதனால் நாய் கடித்து விஷம் ஏறாத நாய்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஷம் ஏறி போய் சாகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எந்த மாதிரி நாயினாக்க வெறி நாயின்னு பேர். அந்த வெறி நாய் என்ன பண்ணும்னாக்க ஒரு இந்த வெறிநாயை கண்டால் மற்ற நாயெல்லாம் ஓடும், அதை வச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு வெறிநாய் வருதுனாக்க கண்மூடித்தனமாக வரும், வேகமாக குலைச்சிட்டே வரும், மனிதர்களை பார்க்காது, நாய்களை பார்க்காது, ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் கடிச்சுப்படும். அந்த மாதிரி வெறி கொண்ட நாய் தான் எல்லா பக்கமும் அலையும். அது ஒரு சில இடத்துல தான் அலையும், எல்லா நாய்களும் அடிக்காது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு எல்லா நாய்களையும் கடிக்க போகும், ஆனால் மற்ற நாயெல்லாம் ஓடி போகும். அந்த மாதிரி நாய் தான் விஷங்கள் அதிகமாக உள்ள நாய் பேர். அந்த நாய் கடித்த உடனே என்ன பண்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். இந்த வெறி நாய் கடிக்காமல் சும்மா வீட்டு நாய் கடிச்சுன்னா அவங்க அந்த காலத்து முறைகள் என்ன பண்ணுவாங்க, நீராகிற தண்ணியையும் கொஞ்சம் உப்பும் போட்டு குடித்தா சரியாக போயிடும் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் மருத்துவர் வந்த பிறகு ஊசி மருந்து மாத்திரை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அந்த வெறி நாய் கடித்தா மட்டும்தான் சரியாகிறதில்ல. வெறி நாய் தான் கடித்தது, மற்ற நாயெல்லாம் கடிச்சிட்டு ஓடி போயிடும். அந்த நாயை பார்த்தா ஓடி சின்னோண்டு நாய்க்குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நாய்க்குட்டியை பார்த்தா பெரிய பெரிய நாயெல்லாம் ஓடும், தெரிச்சு ஓடும். அந்த நாயை பார்த்தா வெறி நாய் இதுன்னு அர்த்தம். அந்த வெறி நாய் கடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமானது. அந்த நாய் கடிச்சா உடனே என்ன பண்ணும், மணக்கத்தக்காளி சாறு ஒரு 1/2 ounce குடிச்சிடணும். காலை நைட்டு 3 நேரம் குடிச்சிட்டு உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணிக்கணும். 2வது வகை என்னன்னாக்க, இந்த வியாதிக்கு மருந்து வேணாக்க புளியம்பட்டை இருக்கு இல்லையா, புளிய மருந்து பட்டை, அந்த பட்டையை எடுக்கணும். உள்பட்டை மேல்பட்டையை எடுத்துட்டு உள்பட்டையை மட்டும் எடுத்து நல்லா எரிய விடணும். ஒரு கொட்டாங்குச்சி போட்டு எரிய விடுறீங்கள, அதை எரிய விடணும். அந்த புளியம்பட்டை விறகை தூக்கி அது மேலே போடணும். நல்லா தகன்னு எரிச்சுன்னா நீர் மாதிரி வரும். ஏன்னா பச்சை புளியம்பட்டை தான் நம்ம வேக போடுறோம். அதில் பச்சை பட்டையை எடுத்து கொட்டாங்குச்சி போட்டு எரிய விட்ட அந்த அனலில் இந்த புளிய மரத்து பட்டையை போடுறோம். போட்டோம்னா அதேது தண்ணி வடியும். அப்படி தண்ணி வடியலைன்னா நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் தண்ணியை தூக்கி ஊற்றுங்க, அணைக்கிறதுக்காக ஊற்றுற மாதிரி அதுலேருந்து தண்ணி ஊற்றும். அதை ஒரு கிளாஸில் பிடிச்சி அந்த வெதுப்பாக அந்த வெறிநாய் பிடிச்ச இடத்துல அப்படி ஊற்றுறீங்கன்னா அந்த விஷம் முறியும். இது அந்த காலத்தோட ஃபார்முலா. இந்த காலத்து ஃபார்முலா அப்படி வருதான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா தட்பவெட்பம் சரியில்லாமல் இருக்குது, 2வது வாதம் பித்தம் கபம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் உடனே அது மாதிரி செஞ்சுக்க. முதலுதவி நான் சொல்கிறதெல்லாம் உடனே முதலுதவி செஞ்சுட்டு உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து அதுக்குண்டான சிகிச்சையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தையாக இருக்குது. அதனால் வெறி நாய் கடித்தா உடனே இதை பண்ணுங்கள். நல்ல நாய் கடித்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கும் நம்ம ஊசியெல்லாம் போட்டு தான் ஆகணும். நல்ல நாயா கெட்ட நாயா சொல்ல முடியாது இந்த காலத்தில். வீட்டில் இருக்க நாய்க்கு திடீர்னு மதம் கொண்டு போயிடும். ஏன்னா பெண் நாய் ஆண் நாய் சேர விடாமல் வச்சுருப்பாங்க. வீட்டில் வளர்க்குற நாய் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்துச்சா வெளியே தொத்தி விட்டுணும். அதை வச்சு ரொம்ப காலமாக அதை வச்சுருக்கும் போது செயற்கைக்காக அந்த நாய்கள் மதம் கொண்டு போயிடும், யானைகள் மாதிரி. அதனால் அந்த மாதிரி நாய் கடிச்சா கூட நம்மளுக்கு விஷம் ஏறிடும். அதனால் நாய்க்கடி பட்டாவே நீங்கள் முதலுதவி இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. 2வது 3வது என்னன்னாக்க எருக்கம் பால் இருக்கு இல்லையா, அதை கூட 2 சொட்டு விடலாம். அதில் கடிப்பட்ட இடத்துல விட்டுட்டு உடனே தண்ணி நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வச்சு அதில் ஊற்றி நல்லா கழுவி போட்டு உடனே டாக்டரை பாருங்கள், அது சரியாயிடும். அந்த மாதிரி வகையில் நிறைய பேர் சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சக்தி சித்த வைத்தியசாலை. ஆண் பெண் ஆசனவாயில் வலியா, கடுப்பா, தடிப்பா, வெடிப்பா, மலம் போக முடியவில்லையா, ரத்தம் வருகிறதா, ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை. ரம்பா தியேட்டர் எதிரில், திருச்சி. செல் 9245220727.